இந்தியாவிலேயே முதன்முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பிரமிட். அக்ரிஇன்டெக்ஸ் 2025 என்னும் வேளாண் கண்காட்சி வரும் ஜூலை 10 முதல் 14 வரை கொடிஷியா அரங்கில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கோவை அவினாசி ரோடு கொடிஷியா அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. கொடிஷியா தொழில் கூட்டமைப்பு சார்பில் அக்ரிஇன்டெக்ஸ் 2025 என்னும் வேளாண் கண்காட்சியின் 23வது பதிப்பு வரும் ஜூலை 10 முதல் 14 வரை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. முன்னதாக அக்ரிஇன்டெக்ஸ் கண்காட்சியின் போஸ்டர் கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன், அக்ரிஇன்டெக்ஸ் தலைவர் ஸ்ரீஹரி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் அறிமுகப்படுத்தினர். இதில் அக்ரிஇன்டெக்ஸ் தலைவர் ஸ்ரீஹரி பேசுகையில், அக்ரிஇன்டெக்ஸ் என்னும் வேளாண் கண்காட்சி 23வது பதிப்பு நடத்தி வருவதாகவும், இந்த ஆண்டு மொத்தம் 7 அரங்கில் கோழி வளர்ப்பு, சோலார் வளாகம் மற்றும் நாற்றுப்பண்ணை மற்றும் விலங்குகளுக்கான வெளிப்புற வளாகம் அமைக்கப்பட உள்ளனர் என்றும், உலகளவில் இருந்து 5 நாடுகளிலிருந்து விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் காட்சிப்படுத்த உள்ளனர் என்றும், மேலும் இந்தியாவிலிருந்து டெல்லி, ஹரியானா, கேரளா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர் என்றும் கூறினார். மேலும் இந்த கண்காட்சிக்கு பார்வை நேரமானது காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை என்றும், 50 ரூபாய் பொது பார்வையாளர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். அதேபோல விவசாயிகளுக்கு முற்றிலும் இலவசம் எனவும் தெரிவித்தனர். கோழி வளர்ப்பு தொழில் விவசாயிகளுக்கு அதிக லாபம் அளிக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்க முனைவோருக்கு வாய்ப்பு கண்காட்சியின் சிறப்பம்சங்களாகும். இந்த கண்காட்சியில் நாட்டு பசுக்களும் காளைகளும் காட்சிப்படுத்தப்படும். அதேபோல வேளாண் சூழலியல், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, உயிரி தொழில்நுட்பம், தேங்காய் நார் கயிறு மற்றும் வாசனை பொருள், மலர் வளர்ப்பு, பசுமை குடில் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை காட்சிக்கு வைக்க உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் ஆதரவுடன் நடைபெறுகிறது.